ஹாய்! அப்படியே சித்லாய்க்கு தான் வந்திருக்கோம். அங்க இருக்கக்கூடிய ஒரு பாத்திர கடைக்கு. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, எங்க தம்பிக்கு விசேஷம் வச்சிருக்கோம் இல்லையா? ஸோ சமைக்கிறதுக்கான அந்த அடுப்போட அந்த சிலிண்டர்ல மாட்டக்கூடிய ஹெட் இருக்கு பாருங்க. அந்த ஓஸோட ஹெட் அது வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ அத மாத்தலாம் அப்படின்னு தான் வந்திருக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாம எங்க வீட்டு கேஸ் அடுப்புல இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ அதையும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாச்சு. இங்க பாருங்க, எங்க வீட்டு கேஸ்ல இருக்கக்கூடிய அந்த அடுப்போட மேல இருக்கிறது பாருங்க, எந்த அளவுக்கு கேப்போட இருக்குன்ட்டு. உள்ளார இருக்க அந்த பிளேட்ட பாருங்க, எப்படி கருகருன்னு இருக்கு. அதாவது ஏதாவது ஃப்ரை பண்ணும்போது அந்த ஆயில்லாம் தெறிச்சிருதா, அது அப்படியே தீப்பிடிச்சு எரிஞ்சு இந்த மாரி ஆயிடுது. மேல இருக்க அந்த இதுவும் பார்த்துட்டிங்கன்னா, ஒரு மாரி வளைஞ்ச மாரி போயிருது வெயிட் இல்லாதனால. ஸோ அத எவ்வளோதான் ஸ்ட்ரைட்டன் பண்ண ட்ரை பண்ணாலும் ஓகே ஆக மாட்டேங்குதா. ஸோ அதனால தான் புதுசாகவே வாங்கிட்டு வந்தாச்சு. இது ஒரு 250 தான் ஆச்சு. சரி ஓகேன்னு வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ தான் பார்க்குறதுக்கு ஏதோ அடுப்பு மாதிரி நீட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வீடுகளில் நிறைய பேர்த்து வீட்டில் மெயினாக பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் என்னென்னா, கிளாம்பு போடாமல் இருக்கிறது. இந்த தப்பை வந்து பண்ணவே கூடாது. அதுக்கப்புறம் நம்ம வீட்டு ஓஸு, அதாவது கேஸோட ஓஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஏதாவது கட் மார்க்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கணும். அந்த மாதிரி ஏதாவது டேமேஜஸ் இருந்தால் மறக்காமல் ஓஸை ஃபஸ்ட்டு மாற்றுங்க. சேஃப்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாதீங்க. இதை மாற்றுறதுக்கு ஒரு 250 தான் ஆகும். ஆனால் நம்ம வந்து அதை செய்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி அசால்ட்டாக இருக்கிறதுனால தான் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம அடையிறோம். ஸோ மறக்காமல் செக் பண்ணி மாற்றுங்க. எங்கள் இதில் எதுவும் டேமேஜ் இல்லை, இருந்தாலும் நான் மாற்றிட்டேன்.